சென்னை கோயம்பேட்டில் சாலை முழுவதும் பசுமாடுகள் சுற்றித் திரிவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். எக்கச்சக்கமான மாடு நிற்கிது. இந்த சூப்பர் ஹோட்டலுக்கு முன்னாடிலாம் மாடு கட்டமானமாக கடைக்குள்ளே ஏறி பொருளெல்லாம் நிறைய நாசம் பண்ணுது. பப்பாளி பழங்கள்லாம் எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்டு வீணாகுது. எவ்வளோ பொருள் வீணாகுது, எவனத்து மாடுனே தெரில. நிறைய பொருள் ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு எப்படி வச்சுன்னா 2000 3000 சேதாரம் ஆகுது. ரோட்டில் எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் நடக்கிறது தான். எல்லா இடத்துலையும் மாடு இருக்க தான் செய்யுது. சிட்டி ஃபுல்லாகவே இங்கே தான் இல்லை சிட்டி ஃபுல்லாகவே இந்த ஏரியா அந்த ஏரியான்னு கிடையாது. ஏன்னா நியூஸில் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். திருவத்தூரில் சொல்கிறாங்க, திருவான்மூரில் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. அது அரசாங்கம் தான் பார்க்கணும். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை அருகமே இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் இந்த சாலை முழுவதும் பசு மாடுகள் இந்த வழியாக போகும்பொழுது இங்கு அதிகமாக வாகன நெரிசல் ஏற்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்தால் தெரிகிறது. இதற்கு தினம் அதாவது பொதுவாக கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரை பகுதி முழுவதும் இந்த பசு மாடுகளால் இந்த சாலை முழுவதும் அது சூழ்ந்து போகிறதால் காரில் செல்பவர்கள் அவர்கள் ஒளியை அடித்து கொண்டிருக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதனால் இன்று விடுமுறை தினமாக இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக இருந்தாலும் இந்த கோயம்பேடு பகுதியை பொறுத்தவரையும் அதிக வாகன நெரிசல் ஏற்பட்டு வரும் காரணமே இந்த பசுமாடுகளால் ஒரு கருதியல் பாருங்கள். அதே சமயம் இங்கே நடந்து வரக்கூடிய மெட்ரோ பணிகளாலும் இந்த பகுதியில் ஒரு வாகன நெரிசல் ஏற்பட்டு வந்தாலும் இது போன்ற இங்கே இந்த பசுமாடுகள் இந்த பகுதியில் இருக்கிற காரணமாக அதிக வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறதால் இதனால் அவர்கள் ஒரு அலுவலகத்திற்கு செல்வதோ அல்லது ஒரு முக்கிய நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுது இது ஒரு தடையாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து இங்கே சுற்றி திரியக்கூடிய இந்த பசுக்களை பிடித்து செல்லும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை இந்த பகுதியில் எடுக்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகளும் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது எந்த அளவிற்கு இந்த பசுமாடுகள் சந்தைக்குள்ளும் இந்த பசுமாடுகள் செல்கிறது. அதே சமயம் சந்தையில் வெளியும் இருக்கக்கூடிய இந்த சாலையும் சூழப்படுவதால் வாகனத்தில் செல்பவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு இடையூறாக தான் இருக்கிறது. அதே சமயம் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதசாரிகளுக்கும் இந்த பசுமாடுகளால் ஒரு இடையூறாக தான் இருக்கிறது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இங்கே சுற்றி திரியக்கூடிய இந்த பசுக்களை உடனடியாக மாநகராட்சி தரப்பிலிருந்து பிடித்து செல்ல வேணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.